வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புரதச்சத்து அதிகம் இருக்கிற வேர்க்கடலை பால் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வச்சுடுங்க. அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சடன்னு சத்தம் வரும். அப்போ வேர்க்கடலை வறுபட்டுடுச்சின்னு அர்த்தம். அதை ஆற வச்சு அதோட தோலை நீக்கிட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கலாம். பொடிச்சதோட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை வடிகட்டியால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 லிட்டர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நான் 1 கப் அளவு பனை வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. பனை வெல்லம் எல்லாம் வேர்க்கடலை பாலில் நல்லா கலந்துடும். இப்போ அதை திரும்பவும் வடிகட்டிடலாம். அப்போ தான் பனை வெல்லத்தில் இருக்கிற சின்ன சின்ன மண் துகள் எல்லாம் போகும். இப்போது வேர்க்கடலை பாலை அடுப்பில் வச்சு அதை நல்லா காய வைக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். அப்பப்போ கரண்டியால் கலந்து மட்டும் விடுங்க. சுக்கு பொடி இருந்தால் கூட இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்திக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. வேர்க்கடலையை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு அதை முளைக்கட்டி வச்சு அதை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து கூட செய்யலாம். லேசாக நுரக்கட்ட ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். வேர்க்கடலை பாலில் கால்சியம், பாஸ்பரஸ், நியாசின், இரும்பு சத்து நிறையா இருக்கிறதுனால எலும்புகள் நல்லா வலுப்படும். இப்போ பாருங்கள், ரசம் கொதி வரதுக்கு முன்னாடி நுரக்கட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி நுரக்கட்டினதும் நம்மளோட வேர்க்கடலை பால் ரெடி ஆயிடுச்சு. சின்ன பசங்களுக்கு ரொம்பவே சத்தானது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.